வணக்கம் நிக்கிதா. நிச்சயமாக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் 100 வார்டுக்கும் சேர்ந்த கவுன்சில் கூட்டம் இன்று சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டமானது கோவை மாநகராட்சி வளாகத்திற்குள் உள்ள விக்டோரியா மகாலில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த சாதாரண மாநகராட்சி கூட்டத்தில் கூட்டம் துவங்கிய பொழுது அரசாணையப்படி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் படத்தை மாற்ற வேண்டும் என மேயர் ரங்கநாயகி கூறிய நிலையில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர் காமராஜ் படத்தை மாற்ற வேண்டும் எனவும் கூறியதால் இந்த மாநகராட்சி கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் காமராஜ் படத்தை மாற்ற வேண்டும் என காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி மேயர் இருக்கையை முற்றுகிட்டனர். இதனைத் தொடர்ந்து அரசாணைப்படி மேயர் ரங்கநாயகி கூறியதை போல் முன்னாள் முதல்வர் படத்தை மாற்றலாம் என கமிஷனர் கட்டா ரவி தேஜா உறுதி அளிக்க தொடர்ந்து அனைவரையும் அமைதியாக அமர கூறினார். இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியை கலைக்க வேண்டும் எனவும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன் கொண்டு வந்த போஸ்டரை துணை மேயர் வெற்றி செல்வன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பிடுங்கி கிழித்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேயர் இருக்கை மேலே முதல்வர் ஜோசப் விஜய் பொருத்தப்பட்டிருக்கும் நிலையில் மேயர் டேபிள் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்து பின்னர் கூட்டம் துவங்கியது குறிப்பிடத்தக்கது. நிக்கிதா. கோவை மாநகராட்சியில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அது தொடர்பான இந்த காட்சிகளை பார்த்தும் மேலும் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் நந்தகுமார்.